இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீ எப்படிறாங்க? நான் தான் தகவல் கொடுத்து வர சொன்னேன். நீயா? டேய் எஸ்எஸ்கே, நீ என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியலன்னு இப்ப இவங்கள கடத்தி காரியத்தை சாதிக்க பாக்குறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. வேண்டாம், இவங்களை விட்டுருங்க. எஸ்எஸ்கே, நீங்க கார்த்திகை கூட்டிட்டு போங்க. எஸ்எஸ்கே, நீ பண்ண துரோகத்தோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நீ பண்ண பாவத்தோட கணக்க இன்னையோட முடிக்கிறேன்டா. ரேவதி, நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? என்ன? ஐயோ, அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரும் சேர்ந்து அஞ்சலி பைரவியை கடத்தி கோடவுன்ல வச்சிருக்காங்க. கார்த்திக் கிட்ட சொத்தை கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, அந்த எஸ்எஸ்கே திருந்தவே மாட்டான் போல இருக்கு. அப்போ இத்தனை நாளா என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கானா? ஏய், என்னது இது? நான் இவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி அமைதியா இருக்க? என்ன யோசிச்சிட்டு இருக்க நீ? அது ஒண்ணும் இல்ல. சரி, என்னாச்சு அப்புறம்? அப்புறம் என்ன நடந்தது? கார்த்திக் வந்து கௌதம்க்கு போன் பண்ணா. கௌதம் கோவமா கிளம்பி போயிருக்கான். அந்த எஸ்எஸ்கே உண்டில்ல ஆக்கிடுறேன்னு சொல்லிருக்கான். ஐயோ, கௌதம் எதுக்கு அங்க போனா? ச்சே, அதுதான் நானும் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுவும் இல்லாம எனக்கு தீராத கணக்கு ஒண்ணு அங்க இருக்கு. அத இன்னையோட நான் தீர்த்துக்கிறேன். ஐயோ, கௌதம் அப்படியே சொல்லிட்டு போனா? ஜானகி, இப்ப கௌதம் எங்க போயிருக்கான்? நீ கரெக்டா சொல்லு, நான் கிளம்புறேன் இங்க இருந்து. ஏய் நில்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இலக்கியா வந்து நான் வந்த காரணத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. இப்ப நீயும் அப்படியே சொல்ற. என்ன நடக்குது இங்க? சொல்லு. அது 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 வந்து நான் இத பாரு, ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன விஷயம்னு சொல்லு. இப்பவே தெரிஞ்சாகணும், சொல்லு. என்ன? எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பா. என்னடி சொல்ற? அந்த அந்த படுபாவியாடி கௌதமோட அப்பா? ஐயோ, அப்போ உன்னை காதலிச்சு ஏமாத்துனது அந்த அந்த எஸ்எஸ்கேயா? அது எஸ்எஸ்கே தான். ஏண்டி இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து இப்படி மறைக்கிற? இங்க பாரு, இத்தனை நாள் எது கௌதமுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த உண்மை இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எஸ்எஸ்கே எனக்கு பண்ண துரோகத்துக்கு பழி தீக்கிறதுக்கு தான் கௌதம் இப்ப அங்க போயிருக்கான். அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள நம்ம அதை தடுத்தாகணும் ஜானகி. அப்ப வா, நானும் வரேன், போலாம். ஜானகி, அவன் எங்க போனான்னு தெரியுமா உனக்கு? ஐயோ, தெரியாது. போற வழியில இலக்கியாவுக்கு போன் பண்ணி கேக்கலாம். வா வா, போலாம் வா. யாருன்னு தெரியாம மோதுறா நீ? என்னடா? டேய், நீ யாருன்னு தெரிஞ்சிட்டு தான் நாங்க வந்திருக்கேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ ஜானகி, ஐயோ எஸ்எஸ்கே, கௌதம், கௌதம், ஐயோ வேண்டாம் கௌதம், கௌதம் கொல்லாம விட கூடாதுமா. ஏய், வேண்டாம் கௌதம், வேண்டாம் கௌதம், உன்னை இல்ல நாக்குறேன். விடு கௌதம். பெத்த அப்பனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? பெத்த அப்பனா? சொல்லு ரேவதி. அப்ப அப்ப டேய், அத நான் சொல்றேன்டா. நீ ரேவதி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி அவங்கள ஒரு குழந்தைக்கு தாயாக்கிட்டு ஓடி வந்திய, அந்த குழந்தை நான் தான்டா. ஏய்,
எஸ்எஸ்கே இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. அச்சனி, இவங்க என்ன அச்சனி. சொல்றாங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாண்டி, கௌதம் எனக்கும் அவருக்கு பிறந்த புள்ளதான். இத்தனை நாளா நான் காப்பாத்தின ரகசியத்தை நேத்து கௌதம் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ நீ கௌதம்க்கு அம்மான்னு தெரிஞ்சுதா எங்க வீட்ல சர்வெண்டா வேலை பாத்தியா? எனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. இவனை கொல்லணுங்கிற என்னோட முடிவு 100% கரெக்ட். ஐயோ, நிறுத்துங்க. கௌதம், இவங்க பாம்பு வச்சிருக்கிறதா கார்த்திக் கால் பண்ணி சொன்னால, அதோட நீங்க வேற எஸ்எஸ்கே மேல செம்ம கோவமா கிளம்புனீங்க. அதான் ஏதாவது விபரீதமா ஆயிட போதோன்னு உங்களுக்கு தெரியாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன நடந்துகிட்டு இன்ஸ்பெக்டர் இருக்கு? சார், இவங்க எஸ்எஸ்கே தாட்சாயினி அஞ்சலி வைரவிய பாம்பு வச்சு கொல்ல பார்த்தாங்க. ரேவதி, சொத்துக்காக பாம்பு வச்சு மிரட்டுறீங்களா? இப்ப என் கூட வாங்க, உங்களை சாகுற வரைக்கும் கழுதிங்க வைக்கிறேன். இல்ல இல்ல, இருங்க இருங்க. கார்த்தி, நீங்க ஸ்டேஷன் வந்து ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வாங்க சார். நானும் ஒண்ணும் வாங்க சார். போங்க போங்கன்றல. டேய், ஐயோ, அம்மா, என்ன பண்றீங்க? ஒழுங்கா துப்பாக்கியை கொடுத்துருங்க. ஏய் அச்சனி, கொடுங்க. யாரும் அவசர கூடாது. ஏய் மரியாதையை கொடுத்துருமா துப்பாக்கியா? இரு கொடுத்துருமா? இரு. ஆனா அதுக்கு முன்னாடி சிஸ்கே, அச்சனி, இத்தனை நாளா நான் உன்கிட்ட ஏமாந்திருக்கேன்னு நினைக்கும் போது என் மேலே எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு துரோகம் பண்ணவன் உயிரோடவே இருக்க கூடாது. வேண்டாம் தாட்சாயணி, வேண்டாம் தாட்சாயணி. நம்பிக்கை துரோகி உன்னை. ஏய், இலக்கியா, வெல்டன். இவங்க மட்டும் இல்லனா இந்நேரம் நீ செத்துருப்ப. இலக்கியா, உனக்கும் கௌதம்க்கும் எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்க. ஆனா இப்ப நீ என் உயிரை காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றி இலக்கியா, ரொம்ப நன்றி. கௌதம், நீ என்ன கொல்ல நினைச்சது சரிதான். ஏன்னா நீ நல்ல குடும்பத்துல நல்ல உறவோட வளர்ந்திருக்கிற. உனக்கு இந்த கேவலமான அப்பா தேவையில்லதான். இனி உனக்கு அப்பா வளர்க்கிற தகுதி எனக்கு இல்லதான், இல்லதான், இல்ல. இருந்தாலும் உன்னை கருவறையை அழிக்க சொன்ன பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிற. என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு கௌதம், மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. எந்திரிங்க சார், எந்திரிங்க போலாம். கால்ல விழுந்தா எல்லாம் சரியாயிடுமா? வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அழாதீங்கம்மா. நீ தாலி கட்டாம ஏமாத்தினதுனாலதான் என் அம்மா ஊருக்கு தெரியாம என்ன ஆசிரமத்துல போட்டுட்டு போனாங்க. இனிமேல அவங்க இன்னாரோட பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் இல்லாமலே இருக்கணுமா? நீ உண்மையிலேயே உன் பாவத்தை கழிக்கணும்னு நினைக்கிறேன்னா நீ ரேவதி அம்மா கழுத்துல ஊருக்கு முன்னாடி தாலி கட்டு பார்க்கலாம். நிச்சயமா கட்டுறேன். எப்ப இலக்கிய எனக்கு உயிர் பிச்சை போட்டாலோ அப்பவே நான் முழுசா திருந்திட்டேன். இப்ப நான் சொல்றேன்,
ரேவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ஆனா நான் ஜெயில இருந்து எப்ப திரும்பி வருவேன்னு தெரியல. அதான் எனக்கு கவலையா இருக்கு. சார் சார் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? சொல்லுங்க சார். என் அம்மா 30 வருஷமா எந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வேதனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு சார். இந்த நேரம் பார்த்து இவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு. அதனால நீங்க மனசு வச்சு இவரை மட்டும் விட்டீங்கன்னா இவருக்கும் என் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ப்ளீஸ் சார். கொஞ்சம் மனசு வைங்க சார். சரிங்க சார், நீங்க சொன்னதுனால தான் நாங்க இங்க வந்தோம். இல்லனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கு, நான் அதை தடுக்க விரும்பல. என் துப்பாக்கியை பிடுங்கி மிஸ்யூஸ் பண்ணி எஸ்எஸ்கேவை கொல்ல பார்த்த கேஸ்ல மட்டும் இந்த அம்மாவை நான் அரெஸ்ட் பண்றேன். நீங்க கேட்டதுக்காக இவரை நான் விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க சார், நான் கிளம்புறேன். கான்ஸ்டபிள் எழுதிட்டு போமா. சரிங்க, எழுதிட்டு போங்க. போங்கம்மா போங்க. நான் கிளம்புறேன் சார். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? சொல்லு. நாளைக்கே வச்சுக்கலாம். நீங்க 2 பேரும் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஐயா, நாங்களே பெரியவங்க, நாங்க யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது? ஆனா நான் தனிப்பட்ட முறையில ஒருத்தரோட காலில் விழுந்து ஆகணும். புடி கார்த்திக், கொடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? எழுந்துருங்க. என்ன பண்றீங்க நீங்க? நீங்க போய். இல்ல ரேவதி, நான் பண்ண பாவத்தை கழுவுறதுக்கு உன் காலில் விடுறது ஒண்ணுதான் சரியா இருக்கும். நான் இவ்வளவு நாள் உனக்கும் கௌதமுக்கும் பண்ண துரோகத்துக்கு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் மன்னிப்பெல்லாம் எதுக்கு? நான் இவ்வளவு நாளா வாழ்ந்தது, நான் வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்டது என் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரியணுன்றதுக்காக தான். அது இன்னைக்கு நடந்துருச்சு. எனக்கு அதுவே போதுங்க. இப்படிப்பட்ட தங்கமான புள்ளதான் உன் வயித்துல உருவாயிருக்கான்னு தெரியாம அன்னைக்கு நான் கௌதம அழிக்க சொன்னேன். ஆனா அதே கௌதமும் இலக்கியாவும் இன்னைக்கு என்னோட கர்வத்தை அழிச்சு என்ன திருத்திட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இத்தனை வருஷமா அப்பாவை தேடிட்டு இருந்த, அப்பாவை பார்த்துட்டல்ல, அப்பா இல்லைங்கிற ஏக்கம் போயிடுச்சுல்ல. இனி யாரும் உன்ன உன் அப்பா யாருன்னு கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? போ, போய் கெட்டியா உங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கோ. போடா. எங்க அம்மாவுக்கு நீங்க பண்ண துரோகத்துக்கு உங்களை அழிக்கிறது ஒண்ணுதான் தீர்வுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க திருந்தி என் அம்மாவோட கழுத்துல தாலி கட்டி அவங்கள கௌரவப்படுத்திட்டீங்க. எனக்கு இது போதும் எஸ்எஸ்கே. என்ன கௌதம், அப்பாவை போய் பேர் சொல்லி கூப்பிடுற? அது ரொம்ப தப்பு. இத பாரு, தாலி கட்டின உடனே அப்படியே புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது பாரு. சரி கௌதம், எஸ்எஸ்கேவ சாரி மாமாவ அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா.
எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. என்னோட கெட்ட புத்தியால குடும்பமே உடைஞ்சு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஆனா அதை எதையும் மனசுல வச்சுக்காம இலக்கிய என் உயிரை காப்பாத்திட்டா. நான் இப்ப என் தப்ப உணர்ந்துட்டேன். இன்னையோட நான் என் கெட்ட எண்ணத்தை விட்டுட்டு இனிமே நான் புது அஞ்சலியா இருக்க போறேன். இனிமே நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அண்ணா, நான் உங்களை அவமானப்படுத்தினது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஆபத்துனதும் தம்பிக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக ஓடோடி வந்தீங்க. இனிமே எனக்கு சொத்து கம்பெனி எதுவுமே வேண்டாண்ணே. உங்க பாசம் மட்டும் போதும்ண்ணே. என்ன மன்னிச்சிருடே. கார்த்திக், என்னடா இது? நீ எப்பவும் என் தம்பி தான்டா. உன் மேல எனக்கு எப்பவும் கோவம் இருந்தது இல்ல. கௌதம், என் வரட்டு கௌரவத்துக்காக நான் பெரிய மனுஷங்கிறத மறந்து என் பிள்ளையா நினைச்சு வளர்த்த உன்னையே அழிக்க பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீயும் இலக்கியாவும் என்ன மன்னிச்சு நீங்க தான் பெரிய மனுஷங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க. இனிமே எப்பவும் போல நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். அடேங்கப்பா கௌதம், உங்களுக்கு பைரவி மேடத்தோட சேர்த்து மொத்தம் 3 அம்மா. நீங்க அதிர்ஷ்டசாலிதான். அதெல்லாம் சரிதான்மா. கௌதம்க்கு 3 அம்மா கிடைச்சது இருக்கட்டும்மா. ஆனா நீ எப்ப அம்மா ஆக போற? அது சரி, நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு பேர பிள்ளைக்காக காத்துட்டு இருக்கிறது? அத்தை, வலி தாங்க முடியல அத்தை. விடுங்க அத்தை. ஐயோ அத்தை விடுங்க. ஏய் ஏய் இலக்கியா, இலக்கியா என்னாச்சு? என்னாச்சு? ஏய் இலக்கியா, என்ன? இரு இலக்கியா, பாத்துட்டு வரேன். இரு இலக்கியா, என்னாச்சு? இலக்கியா, என்னாச்சு இலக்கியா? என்னம்மா என்ன பண்ணுது? குடு, இந்த தண்ணி குடி. வா, இப்ப பரவாயில்லையா? வா. என்னாச்சு இலக்கியா? என்னமாச்சு? என்னாச்சு? என்னாச்சு? இலக்கியா, என்னாச்சு இலக்கியா? தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, திடீர்னு என் மருமகளுக்கு வாந்தி வந்துருச்சு. அதான். கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்குறேன். நான் டாக்டர் தான். நான் என்னன்னு பார்த்து ஓ சொல்றேன். சரி சரி, பாருங்க டாக்டர். பாருங்க. இத புடிங்க. கொடுங்க டாக்டர். அவங்க கையை காட்டுங்க. ஆமா. என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு? எல்லாம் குட் நியூஸ் தான். இவங்க கன்சீவா இருக்காங்க. நல்ல செய்திதான். இலக்கியா, அப்புறம் அப்பாவாக போறானா? கௌதம், நான் பாட்டியாக போறேன்டா. நானும் தான். அப்போ நான் பாட்டி ஆகலையா? அப்ப நான் தாத்தா ஆயிட்டேனா? நான் சித்தமாக போறேன். நான் சித்தியாக போறேன். அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி, டாக்டர் கொஞ்சம் என்னாச்சு? அஞ்சலிக்கு எதுவும் பண்ணுது? என்னன்னு பாருங்க. இருங்க, நான் பாக்குறேன். அஞ்சலி. ஒண்ணும் இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. அஞ்சலி என்னாச்சு? டாக்டர், அஞ்சலிக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். ஒரே நேரத்துல 2 பேர குழந்தைங்களும் பாட்டி சமாளிக்கணும்ல, அந்த பிரச்சனை தான். அஞ்சலி, தேங்க்ஸ் டாக்டர், தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மாடி. ஐயோ. அஞ்சலி
ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி. அப்ப நான் அம்மா ஆயிட்டேனா? ஜானகி வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு கேட்டேன். இப்ப பாரு 2 பேர குழந்தைங்க வரப்போறாங்க. அச்சோ, இலக்கிய வேண்டுதல் வச்சதும் வச்சா எனக்கு 2 வரத்தை கொடுத்துட்டாரு அந்த ஆண்டவன். அச்சோ, என் மருமகளுங்கன்னா மருமகளுங்க தான். அச்சோ, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அச்சோ. இலக்கியா, குட்டி இலக்கியா பிறக்க போறா. இல்ல இல்ல, குட்டி கௌதம் தான் பொறுக்க போறாரு. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரு குட்டி இலக்கியா, ஒரு குட்டி கௌதம். ஆக மொத்தம் 2 குழந்தை. டீல் ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.